நம்ம கதை நாயகன் சேரன் வெற்றிவேலன் தனியார் பூங்காவில் நின்றுட்டு இருக்காரு. அப்ப அவரோட நண்பர் ரூபேஷ் அவர்கிட்ட வந்து, நண்பா, இன்னைக்கு நமக்கு விடுமுறை, என் வீடு இங்கிருந்து அருகாமையில் தான் இருக்குது, நீ கண்டிப்பா எங்க வீட்டுக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு சேரன் வெற்றிவேலன், நண்பா, என்னோட கூச்ச குணத்தை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும், தயவு செஞ்சு என்னை வீட்டுக்கு வர சொல்லாத, நான் இது வரைக்கும் யார் வீட்டுக்கும் அந்த மாதிரி போனதில்லை அப்படின்னு சொல்றாரு. நண்பா, உன்னோட கூச்ச குணத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், இன்னைக்கு ஒரு நாள் உன்னோட கூச்ச குணத்தை எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு நீ வீட்டுக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு ரூபேஷ் சொல்றாரு. அதற்கு சேரன் வெற்றிவேலன் சொல்றாரு, அப்படியா நண்பா, கூச்ச குணத்தை பத்தி நீ பேசுறியா? எங்க உன்னோட கூச்ச குணத்தை தூக்கி இருந்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் நீ ஒருதலையா காதலிக்கிற அந்த அனிதா கிட்ட போய் 2 வார்த்தை பேசிட்டு வா பாக்குறேன் அப்படின்னு சேரன் வெற்றிவேலன் சொல்றாரு. அதுக்கு ரூபேஷ், நண்பா, நான் கூச்ச குணத்தை பத்தி பேசுறது தப்புதான், இனிமே அதை பத்தி நான் பேசவே மாட்டேன், என்ன மன்னிச்சிரு, ஆனா இருந்தாலும் நீ என் வீட்டுக்கு வரணும்னு நான் விருப்பப்படுறேன், நீ வரேன்னு சொல்லி அம்மா கிட்டயும் சொல்லிட்டேன் அப்படின்னு ரூபேஷ் சொல்றாரு. ஒரு கொஞ்ச நேரம் யோசிச்சு சேரன் வெற்றிவேலன், சரி நண்பா, நான் வீட்டுக்கு வரேன், ஆனா ஒரு சில நிமிடங்கள்லயே நாங்க வந்து கிளம்பிடுவேன், ஏன்னா நீ எதுவும் தப்பா எடுத்துக்கூடாது, அம்மா கிட்டே நீ இந்த விஷயத்த நீ மறக்காம சொல்லிடணும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ரூபேஷ், நீ வரேன்னு சொல்லது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நண்பா, இருந்தாலும் ஒரு நிபந்தனை, அது என்னன்னா, நான் ஒருதலையா காதலிக்கிற விஷயம் எங்க அம்மா கிட்ட நீ தயவு செஞ்சு எந்த காரணத்துக்கு வளையிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு சேரன் வெற்றிவேலன் சிரிச்சுக்கிட்டு, கண்டிப்பா சொல்ல மாட்டேன் நண்பா அப்படின்னு சொல்றாரு. 2 பேரும் ரூபேஷோட வீட்டுக்கு போறாங்க. அங்க ரூபேஷோட அம்மா சேரன் வெற்றிவேலனை வரவேற்கிறாங்க. தம்பி, உன்னை பத்தி ரூபேஷ் நிறையவே சொல்லியிருக்கான், நீ எங்க வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு ரூபேஷோட அம்மா சொல்றாங்க. அதை கேட்டு சேரன் வெற்றிவேலன், அம்மா, உங்களை பார்த்தது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி, உங்களை பத்தியும் ரூபேஷ் நிறையவே சொல்லியிருக்கான், ஆனா என்னை பத்தி ஏதாவது எக்கத்தப்ப ஏதாவது சொல்லியிருந்தானா அதை நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க அப்படின்னு சேரன் வெற்றிவேல் நகைச்சுவையா சொல்றாரு. அதுக்கு ரூபேஷோட அம்மா, உன்னை பத்தி நல்ல விதமாக தான் சொல்லியிருக்கான், நீ ஏதோ கவலைப்படாத அப்படின்னு ரூபேஷோட அவங்க அம்மா சொல்றாங்க. அப்புறம் ரூபேஷோட அவங்க அம்மா கூப்பிட்டு, தம்பி உட்காரு, உனக்காக நான் குடிக்க தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு உள்ள போய் தண்ணி எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தண்ணி குடிச்சு முடிச்ச சேரன் வெற்றிவேலன் ரூபேஷோட அவங்க அம்மா கிட்ட ஒரு சில நிமிடங்கள் பேசுறாரு. அதுக்கப்புறம், சரி அம்மா, நான் கிளம்புறேன், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ரூபேஷோட அம்மா, வந்த உடனே கிளம்பக்கூடாது தம்பி, நீ இன்னைக்கு தான் முறையாக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க, சாப்பிடாம நான் உன்னை அனுப்ப மாட்டேன், இன்னைக்கு நம்ம வீட்டில் சேவல் கறி குழம்பு செஞ்சுருக்கேன், நீ இருந்து சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட சேரன் வெற்றிவேலன் ரொம்பவே அதிர்ச்சியடைஞ்சு, அம்மா என்னை மன்னிச்சிடுங்க, நான் எங்கள் குடும்பத்தை வழக்கப்படி சேவல் கறி சாப்பிட மாட்டேன், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாரும் சாப்பிட மாட்டாங்க, நாங்கள் வழியாக சேவல் கறி சாப்பிட மாட்டோன்றதை கடைபிடிச்சிட்டு வரோம், அதனால இன்னைக்கு நான் இந்த வீட்டில் சேவல் கறி சாப்பிட மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சேரன் வெற்றிவேலன் சொல்றாரு. ரூபேஷோட அம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது, சேவல் கறி சாப்பிட மாட்டீங்களா? அசைவ பெருமைகள் எல்லாருமே கோழிக்கறி சாப்பிடுவாங்க, சேவல் கறி சாப்பிடுவாங்க, ஏனும் தம்பி இப்படி புதுசாக சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, உணவுகள் சாப்பிட்றது அவங்களோட விருப்பம், ஆனால் எங்கள் பரம்பரை வழக்கப்படி, எங்கள் குடும்ப வழக்கப்படி நாங்கள் சேவல் கறி சாப்பிட மாட்டோம். காரணம் என்னன்னா, எங்களோட விருப்பமான கடவுளோட வாகனம் சேவல், அதனால நாங்கள் எங்கேயுமே சேவல் கறி சாப்பிட மாட்டோம். சேவல் கறி சாப்பிட்றவங்க வீட்டில் எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க யாரும் தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க, ஆனால் நான் அப்படியெல்லாம் பண்ணுறதில்ல, எப்பயுமே சேவல் கறி மட்டும்தான் சாப்பிட மாட்டேன், அது ஒன்று தான் என்னோட வழக்கமாக இருக்குது, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் இன்னைக்கு கிளம்புறேன், இன்னொரு நாள் வேறு ஏதாவது சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. நண்பா, நாம் நாளைக்கு சந்திப்போம், நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாரு. இதோட இந்த கதை முடியுது. இது போல் நிறைய கதைகளை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.